உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உண்மையில் தமிழகம் பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ளதா என எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். உண்மையில் தமிழகம் பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ளதா எனவும் தமிழக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறதா எனவும் எடப்பாடி பழனிசாமி கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். விரிவான விவரங்களை வழங்கலாம். அஸ்வினி வணக்கம். தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். திமுக ஆட்சியில் உண்மையிலேயே தமிழக பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்துள்ளதா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறதா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். போட்டோஷூட் நடத்தி தொடர்ந்து பெயர் வைப்பதில்தான் தமிழக அரசு முதன்மை இடத்தை பிடித்திருப்பதாகவும் அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். நேற்றைய தினம் இந்தியாவிலேயே அதிக வளர்ச்சி பெற்ற மாநிலம் எது என்றால் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் இரட்டை இலக்க வளர்ச்சியை நோக்கி தமிழகம் பயணித்து வருவதாக வெளியிடப்பட்டிருந்தது. அந்த புள்ளி விவரங்களை குறிப்பிட்டு எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் தன்னுடைய அந்த எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். மேலும் அது போன்ற வளர்ச்சி எதுவும் அடையவில்லை என்றும் அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். பொருளாதார வளர்ச்சி பற்றிய புள்ளி விவரங்கள் எல்லாமே முதல் முன்கூட்டிய மதிப்பீடு, இரண்டாம் முன்கூட்டிய மதிப்பீடு, தற்காலிக மதிப்பீடு, முதல் திருத்தப்பட்ட மதிப்பீடு, இரண்டாம் திருத்தப்பட்ட மதிப்பீடு என பல்வேறு நிலைகளில் 6 கட்டங்களாக வெளியிடப்பட்டு அதன் பிறகு இறுதி மதிப்பீடு வெளியாகும். இந்த புள்ளி விவரங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாற்றம் அடையும் என்பதே உண்மை. இந்த வகையில் கடந்த 17ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 17ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டின் வளர்ச்சி 2024-25 ஆண்டுக்கு 9% என கணிக்கப்பட்டது. இதுவே ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி கணிப்பில் 11% என்று உயர்ந்துள்ளது. உடனே திமுக அரசு நாங்கள் இரட்டை இலக்க வளர்ச்சியை பெற்றுவிட்டோம், இந்தியாவிலேயே ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் என்று மார்தட்டி கொண்டிருக்கிறது என்றும் எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். இந்த கணிப்பு என்பது இறுதியானது அல்ல என்பதும் அடுத்த ஆண்டுகளில் இந்த கணிப்புகள் மாறக்கூடும் என்பதே உண்மை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தவிர பல்வேறு காலகட்டங்களில், அதாவது 2022, 23 உள்ளிட்ட காலகட்டங்களில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி எவ்வாறு இருந்தது என்ற புள்ளி விவரங்களையும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் அந்த நிலையிலே $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை எப்படி நீங்கள் எட்ட முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். திமுக அரசு தைரியமாக இதனை சொல்லி வருகின்றது. இப்படி தொடர்ச்சியாக அவர்கள் உண்மைக்கு மாறான கருத்துக்களை சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் என்றும், நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று சொன்னது போலத்தான் இந்த $1 டிரில்லியன் பொருளாதார ரகசியம் அது திமுகவினருக்கு மட்டுமே தெரியும் என்ற ரீதியில் அவர் தன்னுடைய அந்த விமர்சனத்தை ஒரு பெரிய அறிக்கையாக கொடுத்திருக்கின்றார். எனவே தமிழக அரசு வெளியிட்டிருந்த அந்த செய்தி என்பது உண்மையானது அல்ல என்றும், தொடர்ந்து தமிழகத்தில் நெசவாளர்கள், மீனவர்கள், விவசாயிகள் என பல தரப்பினரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிராமங்களில் முறையான சாலை வசதிகள் இல்லை, குடிநீர் வசதி, மின்சார வசதி போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் தமிழக மக்கள் தவித்து வருகிறார்கள் என்றும், தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே அவற்றிலெல்லாம் தமிழக அரசு தன்னுடைய முழு கவனத்தை செலுத்த வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.